முல்லை ஆடு காது குத்து விருந்து பெத்த பீஸ். பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் கிடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கறியை தனி கறியா பிரிச்சு சுக்காவுக்கு எலும்பு அப்படியே குழம்புக்கு இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இப்ப என்னென்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? வறுவல், குடல், கோழிக்கறி. கோழிக்கறி ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறதுனாலதான் இந்த கிடா விருந்துல வந்து ஒரு தனி டேஸ்டா கிடைக்கும். Hi guys, welcome to Well-Beauty Vlog. I am Sambath and சிவகண்ணன். கெடா வெட்டு காது குத்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பையன் சிவகிருஷிக்கு இன்னைக்கு காது குத்தி கெடா வெட்டுறோம். இன்னைக்கு வந்து சிவகண்ணனோட குலதெய்வ கோயில்ல முதல்ல காது குத்த போறாங்க. பையன் அழுவானா தெரியல. அழுவியா அழமாட்டியா? மருந்து போட்டுப்பியா? மருந்து போட்டு போடாமா? நைட்டே நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து விடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பிட்டோம். பின்னாடி பாத்தீங்கன்னா கடல் புடலாம் வந்து சமையல் ஆயிட்டு இருக்கு. கெடா வெட்டி நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு மேல மொட்டை போட்டுருவோம். மொட்டை போட்டுருவோம். கமிட்டியில சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 5 பேருக்கு மொட்டை போட போறோம். அதாவது ஒரு ஆளுக்கு மொட்டை போடணும், இல்லன்னா 3 பேருக்கு மொட்டை போடணும், இல்லன்னா 5 பேருக்கு மொட்டை போடணும். மொத்தமா பாத்தீங்கன்னா 5 பேருக்கு நாங்க மொட்டை போடுறோம். ஒரு ஆளுக்கு வந்து காது குத்துறோம். இவர் பேர் வந்து சாய் சஞ்சய், தங்கச்சியோட பையன். உனக்கு மொட்டை போடுவோமா? மொட்டை போட்டு முடி எவ்வளவு நாள் வளர்த்த? நீ 10 நாள் எவ்வளவு முடி வந்துருச்சு உனக்கு? நீ எவ்வளவு நாள் முடி வளர்த்த? 100 டேஸா? நீ எவ்வளவு நாள் முடி வளர்த்த? 200. உண்மையை சொல்லு. 200. சரி, நீ எவ்வளவு நாள் முடி வளர்த்த? இதை மட்டும் வெட்டி எடுத்துருவோமா? அடுத்தது வந்து இவருக்கு, நீ எவ்வளவு நாள் முடி வளர்த்த? பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணனோட பையன். அதாவது இந்த வருஷம் தான் வந்து முதல் மொட்டை. இவர் பிறந்தே 4 மாசம் தான் ஆச்சு. அதனால தலை மொட்டை போடுறாங்க. மொட்டை போடல அழுக கூடாது, சரியா? அழுக மாட்டியா? ஓகே, குட் பாயா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவகிருஷ் வந்து மொட்டை பாசா மாற போறான். அதாவது இப்போதான் இவன் மொட்டை போடல, அழுகலை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மொட்டை போட்ட பாருங்க, அப்போல்லாம் இவரோட அழுகை வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. வாங்க அப்படியே திரும்புங்க, திரும்புங்க. ரைட், மொட்டை பாசா மாறிட்டாரு அவரு. கிச்சு, மொட்டை போடல உனக்கு தலை எதுவும் வலிச்சிச்சா? அழுகவே இல்லை நீ? குட் பை ஆயிட்டியா? பெரிய ஆயிட்டியா? கூசுச்சா? ஒரு வந்து பையன் முதல் வருஷம் மொட்டை போடுறதுனால தலையில பூ வைக்கணுமா, அதனால பூ வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் டாட்டா சொல்லுங்க. எல்லாருமே டாட்டா சொல்றாங்க மொட்டை போடுறவங்கலாம். இங்கே பாய், எங்கே போறங்க? அங்கே போறங்க, அங்கே போறேன். டாட்டா சொல்லுங்க. பாய் பாய் பாய். ஆளு மொட்டை போட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஹீரோவே இவர் தான். நீ அடுத்த 2 பக்கமும் காது குத்திட வேண்டியதான். காதுல மருந்து போட்டு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு 1 மணி நேரம் ரெடி ஆயிட்டு இருக்காரு சம்பளக்காரர். மருந்து போட்டிருக்கியா? அப்ப வலிக்காது போ. வலிச்சதுன்னா வாழைப்பழம் கேளு, சரியா? வலிக்காது. நீ காது குத்தும் போது ஆன்னு சொன்னு வை, அப்படியே வாயில வாழைப்பழத்தை வச்சிருவாங்க. லெக் பீஸ் வேணும், வாழைப்பழம் எல்லாம் பண்ணேமா? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு காது குத்துறாங்க, எல்லாரும் வாங்க. காது குத்து அப்படின்னாவே எல்லாரும் தாய் மாமன் மடியில உட்காருவாங்க. ரிஷிக்கு வந்து தாய் மாமன் கிடையாது, அதனால சித்தியோட மடியிலே உட்காந்துட்டாரு. இன்னைக்கு இவங்க தான் தாய் மாமன்.
தங்கம். நல்லபடியா கோயில்ல காது குத்தி முடிச்சாச்சு. அடுத்ததா கெடா வெட்டு தான். எழுதிட்டு போங்க. இந்த 2 ஆடையும் தான் நம்ம இன்னைக்கு வெட்ட போறோம். சம்பத் கான், நீங்க ஒரு ஆடை பிடிக்கிறீங்களா? வாங்க வாங்க போயிடலாம். பாருங்க, உங்களை இழுத்துட்டு போயிட போது பாத்து. ஓடி 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 போ வேமா போ. டைம் ஆச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் கெடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் 2 ஆடு 3 ஆடு வெட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கெடா வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா கெடாவும் சாமி மாதிரி தான். அதுக்காக வந்து பூ வச்சு சாமிகிட்ட பர்மிஷன் கேட்க போறோம். பர்மிஷன் எப்படின்னா கெடா துளுக்கிறது மூலமா நமக்கு தரும். அப்படி துளுக்கிடுச்சுன்னா வெட்ட போறோம். பாத்துருங்க. என்னன்னா மேல வந்து இந்த மாதிரி பூவை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்தி அது துளுத்துருச்சுன்னு வைங்களேன், வெட்டிடுவாங்க. கெடா வெட்டு அப்படின்னாவே பெரிய ப்ராசஸ். இந்த ஆடை கட்டி உரிச்சு கறி தனியா எலும்பு தனியா பிரிச்சு, இதுதான் பெரிய ப்ராசஸ். அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு இப்போ. எப்படியோ ஆடு வெட்டவர்கிட்ட காப்பாத்தி ஒரு பெத்த பீஸை வாங்கிட்டேன். ஆனா எனக்கு இதை மட்டும் பெத்த பீஸ் அப்படியே சமைச்சு கொடுத்துருங்க. நீங்க டெய்லி ஆடு உரிப்பீங்களா? உங்களுக்கு ஏதோ அப்ரண்டிஸ் தேவைப்படுறாங்களா? சொல்லுங்க, நான் வந்துடுறேன். 3 வேளை கறி சோறு மட்டும் போட்டா போகுது, வேற எதுவும் தேவையில்லை. அண்ணங்கிட்ட அப்ரண்டிஸ் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி ஆடு உடிக்க போறாராமா. உனக்கு வில்லேஜ் ஓகே தானே? 3 வேளை சோறு 2 வேளை பீர் எங்க கிடைச்சாலும் இந்த சூசைக்கு ஓகே தான் சார். ஆனா கறியை தனி கறியா பிரிச்சு சுக்காவுக்கு, எலும்பு அப்படியே குழம்புக்கு இருக்கிற மாதிரி, சுக்காவுக்கு வந்து ஒரு 15 கிராம் பீஸ், இல்லைன்னா ஒரு 20 கிராம் சைஸ் வர மாதிரி விட்டுருங்க. 50 கான் சொல்றாருன்னு பெத்த பீஸ் அதுவும் போட்டுறாதீங்க, கறி வேகாது. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்கன்னு சொல்லுங்க. என்னது இவர் சொல்றத பார்த்தா எனக்கு பெத்த பீஸ் கிடைக்காது போல இருக்குது. இப்பயே ஒரு சப்பையை அள்ளிட்டு போனா தான் போல இருக்குது. கம்முன்னு ஒரு சப்பையை களவாடிட வேண்டியதா. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிறது தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? எலும்பு தனியா கறியை தனியா பிரிச்சு அழகா நம்ம ஒரு சுக்காவும் எலும்பு குழம்பும் நாடு பெப்பர் சிக்கனும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம நன்றி மசாலா இருக்கிற 65ம் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். போயிருவோமா? ஆமா வாங்க போய் சமைச்சிருவோம் வாங்க. மாஸ்டர் வந்து சமைச்சிட்டே இருக்கிறாரு. இப்ப என்ன சமைக்கிறாருன்னு கேட்டுருவோம். ஆனா இப்ப என்னென்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? வறுவல், குடல், கோழிக்கறி, சுக்கா, கிரேவி நிறைய சமைக்கிறாரு போல இருக்குது. சூப்பரா நிறைய அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல சமைக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம நார்மல் டெம்பரேச்சர் சமைக்கிறது வேற, இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வெயில சமைக்கிறது பெரிய விஷயம். இங்க நிக்க முடியாது. ஆக்சுவலா நானே சமைக்கும் போது பாத்தீங்க நிக்கா இந்த பேண்ட் இந்த இடம் அப்படியே ஹீட் ஆகிருக்கு. ஏன்னா எரியும், அந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப கூட எனக்கு பாத்தீங்கன்னா அந்த எதிரோட வந்துட்டு இருக்குது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கெடா வீட்டில் இந்த மாதிரி மட்டனை கூறுக்கூறா போட்டு இந்த மாதிரி மொத்தமாக வச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட் தாங்க. அதோட டேஸ்ட் சொல்லவே அளவில்லை. இது பார்த்தீங்கன்னா மட்டன் எண்ணெய் சுக்கா, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் 65 இதான் சைட் டிஷ். இனி மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரசம், குழம்பு, அதுக்கப்புறம் எலும்பு குழம்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பிடிக்க போறேன். இருந்தாலும் ராமநாதபுரத்து வெயில் பாருங்க தாங்க முடியல. எது பிடிச்சாலும் சரி தயிர் சாப்பிடணும் கண்டிப்பா. சம்பல்கான், நல்ல எலும்புலாம் ஓரமா கிடக்கு, ரொம்ப பரதாபமா இருக்கு. அதை பார்த்து கவனிச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். என்ன ராக்கெட் எதாவது ஏவுகணை விட போறீங்களா? ஏவுகணை டைரக்ஷனை திருப்பி விட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆசையா பார்த்துட்டு தான் சாப்பிட்டா உடனே தீர்த்து. என்ன மேட்டர்னா சரியான வெயிலுங்க, ஒண்ணுமே முடியல. அதாவது ராமநாதபுரம் வெயில்னா சொல்லவே தேவையில்ல. அது இன்னைக்கு எதுக்கு இப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரியல.
கடா வெட்டு சமையல் தடல் புடலாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. இலையில வெள்ளை சாப்பாடு, மட்டன் எலும்பு குழம்பு, அதுக்கப்புறம் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் தனி கறியா பிரிச்சு, மட்டன் சுக்கா ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள சிக்கன் 65, தயிர் வெங்காயம். இது போக சில பேர் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்களே, அவங்களுக்காக தனியாக சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நம்ம டிபார்ட்மெண்ட் அது கிடையாது. இது மட்டும் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம நன்றி மசாலால இருந்து எடுத்துட்டு வந்தது செட்டிநாடு பெப்பர் சிக்கன். ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் இது இருந்தா. நல்லா காரசாரமாக இருக்குது. நார்மலாகவே இந்த கிடா வெட்டு அப்படின்னாவே அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் தனியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொடக்கறி வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் நெஞ்சு கறி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், கழுத்து கறி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பின்தோட எப்போவுமே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சமைக்கிறதுனால தான் அந்த கிடா விருந்தை வந்து ஒரு தனி சுவை கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா ஏதோ ஒரு பாட்டு தான் கிடைக்கும். ஒன்று நெஞ்சலும் போடுவாங்க, இல்லை கழுத்து கறி போடுவாங்க, இல்லை முன்தோட போடுவாங்க, இல்லைன்னா பின்தோட போடுவாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த கிடா விருந்து வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக கிடைக்கிறது. ரெண்டாவது, நம்ம நிறைய போட்டு சமைக்கிறோம் இல்லையா, அது ஒரு விஷயம். கரெக்டா இந்த கோயில் எங்களோட குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல மஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் இந்த கோயில் இருக்குங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கிடா வெட்டுவோம். இந்த மாதிரி தடல் புடலா இருக்கும். நான் சம்பவம் தீனி போல இருக்கேன். பயங்கரமான தீனி. மட்டன் சிக்கன் பீஸ் சாப்பிட்டு வயிறு நம்பிருச்சு. இதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கணும். பீஸ் கிடைக்கலனாலும் நல்லபடியா சாப்பிட்டீங்களா? பெத்த பீஸ் கிடைக்கல, நிறைய பீஸ் கிடைச்சது. எல்லாம் காலி வடி. நல்லபடியா காது முடிச்சாச்சு. வந்தவங்களையும் சிறப்பாக கவனிச்சாச்சு. பார்ட் 1 வீடியோ நல்லபடியா முடிஞ்சு. பார்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் கிடா வெட்டுவாங்க. இந்த கோயிலுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதோட விஷயம் எல்லாமே நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சம்பத் கான் ரெஸ்டா. ஆமா, டேக் கேர் ரெஸ்ட்.